அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சுகன்யா பழனி அடிமைத்தனமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க, மூட்டைகளை தூக்கி சுமக்குறாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றதை தாண்டி என்ன பண்றாங்கன்னா, இந்த குடும்பத்துல இருக்கிறதுனால தானே இவரால் முதலாளி ஆக முடியல, இவர் முதலாளி ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுகன்யா. அவங்களோட சந்தோஷம் ஒரு பக்கம் நியாயமானதா இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடும்பத்தை பிரிக்கிற மிகப்பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பழனி கடையில இருந்து வந்தது வராதமா மிகப்பெரிய லிஸ்ட்டை வந்து அடுக்கிட்டு இருக்காரு பழனி கிட்ட. உடனே சுகன்யா வந்து என்ன பண்ணா, இங்க பாருங்க, நான் சொல்றேனே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, கடையில நீங்க எடுபடி வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, மூட்டை சுமக்கிறவங்களா தான் அண்ணனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, இங்க இருந்து நீங்க ஏன் காயப்படுறீங்க? அதுதான் சக்தி மாமாவும் முத்து மாமாவும் உங்களுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு தரேன்னு சொன்னாங்கல்ல, நீங்க இங்க இருந்து காயப்படுறது எனக்கு பிடிக்கல, நீங்க வாங்க உங்க அண்ணனுங்களோட இருங்க, அவங்க சொந்தமா சூப்பர் மார்க்கெட்டே புதுசா ஓபன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க அதை வச்சு ஓனரா இருங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க. சுகன்யாவோட இந்த தோரணையே சரியில்லை அப்படிங்கறத பழனி வந்து புரிஞ்சுக்கிறாரு. இங்க பாரு சுகன்யா, தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நான் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கேன், என்ன என் மாமா எப்பவுமே தப்பா நடந்ததே கிடையாது, அவர் எனக்கும் என்ன செய்யணுமோ அதை சரியா தான் பண்ணுவாரு, நீ வந்து இல்லாத பிரச்சனையை பேசி குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணாத சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படிதான் நடக்கிறாங்க, உங்க வீட்டுல உங்க அம்மா கிட்ட உங்க அண்ணனுங்க உங்க அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் தான் சொன்னோம், அவங்க வந்து உங்களை கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா பிசினஸ் ஆரம்பிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பழனி வந்து, இங்க பாரு சுகன்யா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இதுக்கப்புறம் நீ தேவையில்லாம இந்த வீட்டுல என்ன கொடுமைப்படுத்துறாங்க, நான் எடுபடி வேலை செய்யறேன் அப்படின்னு நீ நினைக்கிறத இதோட நிறுத்திடு, அதையெல்லாம் தாண்டி நான் இங்க இருந்து அங்க வருவேன்னு நினைக்கிற பாத்தியா, அது சுத்தமா நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுகன்யா வந்து, சரி நீங்க வாங்க, சரி உங்க அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, வந்து பேசிட்டு போக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு பழனியை வந்து நேரா கூட்டிட்டு நம்ம சக்தியல் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனது குடும்பத்தை பிரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம சக்தியில் வந்து பார்க்க போறாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி பழனி வந்து அவங்க யாரோட சொல்லுக்கும் கட்டுப்பட போறது இல்லை, ஏன்னா அவங்க கிட்ட அன்பில்லா அப்படிங்கிறது தான் நம்ம பழனியோட கான்செப்ட். அதனாலதான் பாண்டியனோடையும் கோமதியோட இத்தனை வருஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு நம்ம பழனி ஒரு காரணமா இருக்க போறதுல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.